அன்கண்ட்ரோலபிள் ஹேமரேஜ் ஏற்பட்டிருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு. உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா இந்த பொண்ணு நார்மல் ஆயிரதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. சார் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன். ஒரே ஒரு வார்த்தை யாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டா சார் மத்த கேஸ் மாதிரி இது இல்ல. கிளியர் எவிடன்ஸ். கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா 7 வருஷம். பைத்தியக்காரத்தமா பேசாதீங்க. 7 வருஷம் ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குறவனுக்கு நீங்க வாங்கி கொடுக்க போற தண்டனை இல்ல? நீங்க சொல்ற அந்த 7 வருஷத்துல அரசியல் தலைவரோட செத்த நாள் பிறந்த நாள்லாம் அவர் வந்து போகும். அதுல பாதி போயிடும். உள்ளுக்குள்ளேயே நல்லா 3 வேளையும் தின்னு கொளுத்து போய் வெளியில வர்றவன் அடுத்து எவ கடப்பான்னு தான் கையில பிடிச்சிட்டு அலைவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இனி எவனுக்குமே அந்த நினைப்பு வராம பொறுக்கி பல்லு எதுக்கு திரும்பி இந்த பூமிக்கு பாருமா. பொறுத்தல் பொறுத்தல். சொட்டும் தொண்டனை கொடுக்கும். சாமி போறதுக்கு முன்னாடி இருக்க முடியாது. அதாவது அப்பப்போ நடந்துடணும். ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ், வாரண்ட் பெண்டிங். கோர்ட்டுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். இது வேற க்ரூசம் ஆர்டர் பத்திரிக்கையில போட்டு பெருசாயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சரண்டர் ஆக சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் கேஸ் நிக்காது. ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு வந்தா போதும். உங்களுக்கு ஆள் தானே வேணும். இந்த அவனை கூட்டு போங்க. அது வந்து ஐயா. என்ன ஐயா? அவனை யாருன்னு நினைச்ச? பின்னாடி போ, பின்னாடி. और पीछे. அப்படி. ஏய், போறோம் போ. வரிசையில நில்லு. போ, அப்படி போ. ஏமா, கீழே போம்மா. கீழே போ. போம்மா. ஏய், என்ன?
வந்திருக்கானே. பகடி வேணாம். கதிர்காம முருகன் மேல சத்தியமா? வாவன் வா. உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கட்டி தரணும். இதுல சட்டச்சிக்கல் ஒண்ணும் இல்லையே. நிச்சயமா இல்ல. இன்ஃபேக்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு வெளியில வேலை கிடைச்சு போய் செட்டில் ஆகணும்னா கூட அட என்னய்யா பெரிய சட்டம். மனசு நிறைஞ்சு இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றி. எங்க பொண்ணு இப்ப தமிழ்நாட்டுக்கே மருமகள். உனக்கு சம்மதம் தானே? பட்டன் கால்ல விடு. உன் மவன் இவளைத்தான் கட்டிக்க போறேன். பேரு கல்யாணி. இப்போவே எங்க அத்தைய பார்க்கணும் சொல்லி காலையில இருந்து ஒரே இம்சை. சரி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும், அதான் பேசி முடிவு பண்ணலான்னு வந்துட்டேன். சரி, மறுநாள் ஆசீர்வாதம் பண்ணு. சித்ரா, சாமி ரூமுங்க. மேரே प्यारी के दुनिया पुता तू पुतनिया. அம்மா அப்படிதான். நீங்க காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். பெத்த பிள்ளைய தான் ஒளிஞ்சிட்டு பாக்குறேன். மருமகளை கூட வா 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 வந்து பாரு பாரு. எப்படி எப்படி கலரு? நம்ம வம்சமே தாமரும் தேனாலும் கிடைக்குமா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்து உன் மவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீன்னா நீ அந்த ராணி எலிசபெத் மாதிரி காலு மேல காலை போட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டு புட்டு வெயில்ல கிடந்து பாசி எடுத்துக்கிட்டு தெரியல. அதை நினைச்சு உன் மயன் நொந்து போய் சிக்கிரமெல்லாம் அடி வெளுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு புரியவும் மாட்டேங்குது. சரி, அதை போட்டு விடு. வை வை, இந்த குங்குமம் எடுத்து வைமா. இலங்கை மட்டக்களப்பில் உள்ள கிரான்குளம் ராணுவ முகாம் தகர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை விமானப்படை விமானங்கள் களுவாஞ்சிக்குடி, அக்கரைப்பற்று, திருக்கோவில், வீரமுனை, விநாயகபுரம் ஆகிய இடங்களில் சரமாரியாக குண்டுமழை பொழிந்தன. இதனால் பெரும்பாலான வீடுகள், பாடசாலைகள், மருத்துவமனைகள் சேதமடைந்தன. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தோர் மட்டக்களப்பு கல்முனை அரசினர் வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 6:30 மணிக்கு. வணக்கம். இன்னைய தேதியில அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எந்தெந்த மூலையில இருந்தோ முகம் தெரியாத எத்தனையோ பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து இறங்குறவங்களுக்கு நீங்க செய்யற உதவி இருக்க, அந்த உணர்வு தான் ஜீவனாடியே. விஷயத்துக்கு வாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அதுதானே எல்லாருடைய ஆசையும். இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது. பச்சை புள்ள முதற்கொண்டு வந்து இறங்குற கோலம் தாங்க முடியல. முடிவுக்கு வரணும். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதான் ஐயா, சரியா சொன்னீங்க. முன்ன மாதிரி இந்த விஷயத்துல ஓப்பனா செயல்பட முடியல. போலீஸ், நேவி, கஸ்டம்ஸ்னு கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு.
உங்களுக்குள்ள மரியாதை, செல்வாக்கு, புகழ் எல்லாருக்கும் தெரியும். உங்க வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்க. இப்ப எங்களுக்கு தேவை ஒரு இடம். அது உங்க இடமா இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். முடியாது. அப்போ என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இருக்கு. எல்லாருக்கும் எல்லா கவலையும் இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன். ஒண்ணும் இல்ல, உங்க இடத்துல வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். கேட்ட ஒண்ணு கொடுக்கற பரம்பரை. வனத்துக்கு போனாலும் இனத்தோட தான் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் வந்துட்டேன். இங்க பார், இந்த உணர்வு, இனப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் உங்க எல்லாரையும் விட எனக்கு அதிகமாகவே இருக்கு. உசுர் வாழ்ந்தா போதும்னு ஓடி வர்றாங்களே, அவங்களுக்கு உதவி பண்றேன். சட்டம் அதுன்னு சொல்லி தடுக்கிற அதிகாரிகளை எதிர்த்து நிற்கிறேன். அது அரசாங்கத்தை எதிர்த்தும் இல்லை, நான் தேச துரோகியும் இல்லை. ஐயோ, நான் அப்படி சொல்லிங்க. அது யோசிச்சு பாருங்க. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயு வயிறும் வேற வேற இல்லைங்களா? எனக்குன்னு 1க்கு 2 குடும்பம் இருக்கு. 4 காசு இருந்தா தானே மதிக்கிறாங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட முடியுமா? இந்திரா, இந்திரா, இந்த பிரச்சனையை வச்சு காசு சம்பாதிக்க நினைச்ச செருப்பாலே அடிப்பேன். இவனை கழுத்தை பிடிச்சு எழுதுங்க.